சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. இதற்கிடையில தாவேகாவோட தலைவர் விஜய் வரும் 21ஆம் தேதி மாநாடு அறிவிச்சிருக்காரு. இந்த மாநாடு பணிகள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, தமிழக அரசியலோட சூழல் என்ன, இதை பத்தி எல்லாம் பேசுவதற்காக நம்மளோட திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேகாவோட மாநாடு 21ஆம் தேதி வரப்போகுது. மாநாட்டு பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்பவுமே மும்முரமா போயிட்டு இருக்கு. அவங்க ஆக்சுவலா இது மாநாடுன்னு சொல்றதை விட திருவிழான்னு சொல்லலாம். மதுரையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருவிழா மாதிரி கொண்டாடப்படும். அது உணவா இருந்தாலும் சரி, உறவு முறைகளா இருந்தாலும் சரி, விழாக்களா இருந்தாலும் சரி, இந்த மாநாட்டை ஒரு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டு போற அளவுக்கு மதுரையில இருந்து மட்டும் இல்ல, தாவேகாவுடைய எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் மும்முரமா வேலை செஞ்சுட்டாங்க. 24/7 வேலை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு 1 வீக் டைம் இருந்தது இன்னும். அது ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இந்த முறை நடக்கக்கூடாது, ரொம்ப ப்ரொஃபஷனலா கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னுடைய டார்கெட்ஸை நான் தான் பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது தன்னைத்தான் தனக்கு எதிரியா ஒரு இலக்கா நினைச்சு அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த போன மாநாட்டில் நடந்த விஷயங்களை பீட் பண்ற அளவுக்கு தான் இந்த மாநாடு இருக்கும். அது எண்ணிக்கைகளா இருந்தாலும் சரி, வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைகளா இருந்தாலும் சரி, அதில் நடந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே ரொம்ப மும்முரமா இதை தான் ஒரு ஐக்கானா வச்சு இதுக்கப்புறம் மாநாடுகள் நடக்கும், இப்படி ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்றதான் ஒரு இலக்கா வச்சு மற்ற கட்சிகள் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி பொதுச் செயலர் அங்கேதான் இருக்காரு. ஸோ ரூம் போட்டு அவர் 10 நாள் அங்கதான் இருக்காரு. இப்போ மாநாடு முடிஞ்சு அங்க எல்லாம் கிளியர் ஆகி போற வரைக்குமே அவர் அங்கதான் இருப்பாரு. அண்ட் தென் மற்ற நிர்வாகிகளும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க வேலை செய்யறதுக்கு காசு கொடுத்த ஆட்கள் போடணும் அப்படின்றத தாண்டி தன்னுடைய ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்களுமே களத்துல பார்த்தோம், ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலா அந்த களம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடந்த இடத்துல ஒரு பிளாக் போஸ்ட் இருக்கு. அந்த இடம் விக்கிரவாண்டியை தாண்டி போற டூரிஸ்ட் எல்லாருமே அங்க நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ மதுரை மாநாடு அறிவிச்சு அந்த இடத்துல வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டூர் வர எல்லாரும், சவுத் இந்தியா டூர் வர எல்லாரும், சவுத் தமிழ்நாடு டூர் போற எல்லாருமே அங்க போயிட்டு நின்று அங்க பார்த்து அங்க ஒரு செல்ஃபி வீடியோஸ் எடுத்துக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்பவுமே கொண்டாட்டமா தான் அது போக போகுது. அடிப்படை வசதிகள்லாம் போன வாட்டி ரொம்ப சிக்கலுக்குள்ளாச்சு. ஏன்னா கூட்டம் எதிர்பாராத வந்துருச்சு. இந்த வாட்டி நல்ல தண்ணி பைப்புகள்லாம் கீழே அடிவாரத்தில் அமைச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகள்லாம் எப்படி பிளான் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். நாங்களே அங்கே களத்தில் இருந்தோம், எங்கள் நண்பர்களும் சொன்னாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் இப்போதைக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் வரைக்கும் போன முறையும் அது கொடுத்தாங்க. கடந்த முறை இந்த முறைக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கடந்த முறையுமே நிறைய விஷயங்கள் திட்டமிடல் இருந்தது, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்தது. அது 10 லட்சத்தை தாண்டி போயிட்டே இருக்கு. அங்கே மாநாட்டு திடலை தாண்டி சாலைகள்லயே, அதாவது மாநாட்டு திடலுக்கு ரீச் ஆக முடியாம சாலைகள்ல இருந்து அப்படியே திரும்பி போன கூட்டங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம இந்த முறை கடந்த முறை விட 3 மடங்கு 4 மடங்கு அளவுக்கு இடத்தை ஆக்குபை பண்ணி பார்க்கிங்க்கு தனியா ஒரு இடத்த ஸ்லாட் போட்டு பார்க்கிங்க்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பார்க்கிங் தான் பேஸ். நீங்க வண்டி ரோட்ல நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தாண்டி போகக்கூடிய மக்களும் போக முடியாது, இங்க வரக்கூடிய மக்களும் உள்ள வர முடியாது. ஸோ அந்த ஒரு இடர்பாடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா தண்ணீர். இது கடந்த முறை பார்த்தோம், ஒரு வருஷத்துக்குள்ள 2 மாநாடு ஒரு கட்சி நடத்துறது அப்படின்றது இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக எத்தனை மாநாடுகள் வேணாலும் நடத்தக்கூடிய அளவுக்கு பணபலம் படைத்தவங்க, ஆள்பலம் படைத்தவங்க நம்ம காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட அதிகமான பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தாவேகா இன்னைக்கு உருவெடுக்கிறதுன்றதுக்கு ஒரு அடையாளமா இந்த மாநாடு அமைய போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு 90 பாக்ஸஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸஸ்லயுமே அத்தியாவசிய தேவைகளான தண்ணீர் இருக்கும். அங்கிருந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிக்கு போகக்கூடிய வழிக்கும் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் தான் இருந்தது. இந்த முறை 4 புறங்கள்ல இருந்தும் என்ட்ரிஸ் இருக்கு, எக்ஸிட்ஸ் இருக்கு. ஸோ மக்கள் வரக்கூடியவர்கள் 4 புறங்கள்ல இருந்தும் உள்ள வர்றதுக்கான வழிகளை பண்ணியிருக்காங்க. அதற்கான தடுப்புகள் அமைக்கிறதுல இருந்து ரேம்ப், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ரேம்ப் போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, லாஸ்ட் டைம் போட்டதுக்கும் இந்த முறைக்கும் 1 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் அவர் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. ஸோ கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேம்ப், அதை சுத்தின அந்த தடுப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுற விஷயம், அவங்களுக்கு உக்காடுறதுக்கு சேர், யூட்டிலிட்டின்னு எடுத்தும் போது தண்ணி. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், ரொம்ப வெயில். ஏன்னா மக்கள் நீங்க மதியத்துக்கு மேல வாங்க அப்படின்னு சொன்னா காலையில இருந்து அங்க கூட்டம் கூடிருச்சு. காலையில 6 மணில இருந்து அங்க உட்காந்துருக்காங்க. சோறு வேணாம், தண்ணி வேணாம், எதுவும் இல்லாம நான் தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இருந்தவங்க இந்த முறையும் அதை விட மேசிவான கிரௌட் வரப்போதுன்னு போது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். நீ வா, எப்படி வேணா நீ என்னன்னா பண்ணிக்க, உங்களுக்கு தேவையானதை நீயே கொண்டு வா அப்படின்னு சுயநலமா இல்லாம அவங்களுக்கு வேண்டியதா இன்னைக்கு ஒரு ஒரு சிட்டில, அர்பன் சிட்டில எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 450 டாய்லெட்ஸ் அங்க
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களால டாய்லெட்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த யூட்டிலிட்டியும் வந்து ஒரு பாக்ஸஸ்க்கும் 4ல இருந்து 5 டேப்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அங்க தண்ணீர் கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸா ஒரு பாக்ஸுக்கும் 10ல இருந்து 20 நிர்வாகிகளை வாலண்டியர்ஸா போடுறாங்க. ஸோ இந்த வாலண்டியர்ஸே கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் அங்க வந்து இருக்க போறாங்க. தாவேகா இந்த மாநாடு உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கும் சரி, இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்க போது. அதற்கு எந்த அளவுக்கு தடைகள் கொடுக்க முடியுமோ அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி, இப்ப காவல்துறை சார்பாகவும் அரசு சார்பாகவும் ஏதோ தடங்கள் வருதா? போதுமான வசதிகளோ இல்ல ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த மாநாடு நீங்க ஆரம்பிச்சு அந்த தேதி அறிவிச்சதுல இருந்தே இது வந்து 25ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 21ஆம் தேதிக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு வேலை. இதுவுமே வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி காரணம் அப்படின்னு சொன்னாங்க. விநாயகர் சதுர்த்தி இல்ல நான் உங்களுக்கு பிராக்டிகலா கேக்குறேன். நீங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கும். தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி நடக்கும் நமக்கு தெரியும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா 27ஆம் தேதியே வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. நீங்க ஒரு இடத்துலயும் தெருக்கல்ல விநாயகர்ல வைப்பாங்க. அதை ஊர்வலமா கொண்டு போறது ஒரு வாரத்துல நடக்கும். சில இடங்கள்ல 3 நாள்ல கொண்டு போவாங்க, 5 நாள்ல கொண்டு போவாங்க. இதுதான் யதார்த்தமா நம்ம வந்து ஊர்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சோ நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு 2 நாள் முன்னாடி தான் மாநாடு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுவுமே பிளான் பாத்தீங்கன்னா தாவேகா முதல்ல பிளான் பண்ணது என்னன்னா ஒரு லாங் வீக்கெண்ட். சோ விநாயகர் சதுர்த்தி வீக்கோட மிட்ல வருது. சோ மண்டே வந்துட்டாங்க அப்படின்னா 2 நாள் லீவ் போட்டு விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு அந்த வீக் வந்து ஒர்க்குக்கு ரிட்டர்ன் போறவங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. இப்ப என்னன்னா அதுக்கு 1 வீக் போஸ்ட்மார்ட் ஆன உடனே 2 வீக் ஒரு லாங் வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வியாழக்கிழமை மாநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவன் இங்க இருந்து வியாழக்கிழமையே கிளம்ப முடியாது. இங்க இருந்து சென்னையில இருந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிருஷ்ணகிரியோ இல்ல சென்னையோ இல்ல இந்த வட மாவட்டத்துல இருந்து கிளம்புறாங்கன்னா 12 hours 13 hours டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நைட்டே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்போ புதன்கிழமை நைட் இங்க இருந்து கிளம்பணும், வியாழக்கிழமை லீவ். அங்க இருந்து உடனே வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் கிளம்பி வரணும். சோ இது வந்து ஒரு 2 நாள் அவனுடைய வேலை கண்டிப்பா கெடும். சோ அன்னைக்கு மாநாடு முடிச்சு மறுநாள் வேலைக்கு போக முடியாது, ஃப்ரைடே. ஸோ லாங் வீக்கெண்ட் ஆகி போச்சு. 2 நாள் அவனுடைய சேலரியை விட்டுட்டு இங்க இருந்து அவன் செலவு பண்ணி போறான். ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு 4 to 5,000 செலவாகும். அவனுடைய சேலரியில இருந்து அவன் இங்க இருந்து பஸ் ஸ்பேர் போட்டு அன்னைக்கு எந்த அளவுக்கு பஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், வால்வோ பஸ்ஸஸ்ல இருந்து பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஆகும். கண்டிப்பா அது வந்து மேசிவா வந்து இங்க பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு இப்போ அங்க நடக்கக்கூடிய ஹைவே ஒர்க் மாநாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் ஹைவே ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க, நேஷனல் ஹைவே ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் பார்ட்டியும் அப்போஸ் பண்ணுது, நேஷனல் பார்ட்டியும் அப்போஸ் பண்ற அளவுக்கு தான் அந்த மாநாட்டை இடையூறு பண்றதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அங்க வேலையே ஆரம்பிக்காத பல வேலைகள், பல வருஷமா கிடப்புல இருக்கக்கூடிய சாலை வேலைகள்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அந்த இடத்துல போன வாரம் அங்க போயிட்டு பார்த்துட்டு இந்த வாரமும் அங்க போறவங்களுக்கு தெளிவா தெரியுது. என்னன்னா போன வாரம் நான் ஒரு 5 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி வந்துட்டேன், இப்ப 1/2 மணி நேரம் ஆகுது அந்த வரத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு. இவ்வளவு இடைப்பாடுகள் பண்றாங்களேன்ட்டு தாவேகாவினர் சொல்லல, அங்க போற பொதுமக்களே சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கான இடையூறுகள் வருது, கண்டிப்பா வருது. டைரக்டா வரும், இன்டைரக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்ல இருந்தும் யாரெல்லாம் எவ்வளவு பேர் எந்தெந்த பஸ்ஸஸ்ல போறீங்க, அந்த பஸ் அந்த ஒரு தனியார் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர்ஸ்க்குலாம் இப்ப வந்து மிரட்டல்கள் போயிட்டு இருக்கு. வண்டி கொடுக்க கூடாதுன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த வண்டி புக் பண்ணி சொந்த வண்டிகள்ல எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வரவங்க வரதான் போறாங்க. எதுவுமே இல்லைன்னா அவன் ட்ரெயின்ல அண்டர்சர்வ்ல வருவான், எதுவுமே இல்லைன்னா அவன் பஸ்ல தொத்திட்டு வருவான். ஏன்னா வரணும்னு நினைச்சிட்டான்னா முன்னாடி நாள் கிளம்பி பாத யாத்திரை கூட வருவான். அவனை நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா இது அவனுடைய ஃபங்க்ஷனா, அவனுடைய குடும்ப ஃபங்க்ஷனா நினைச்சிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியாளருடைய இந்த ஒரு அலங்கோல ஆட்சியை பார்த்து வெறுத்து போய் ஒரு தலைவரை நோக்கி இன்னைக்கு எல்லாம் படையெடுக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து என்ன நீங்க தடங்கள் கொடுத்தாலும் பெருசா நடக்க போகுது. சரி, இப்ப தமிழகத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு நம்ம பேச முடியாது. இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 13 நாட்களா போராடி அப்புறமா பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அரசு சொல்லுது. இந்த துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டத்தை அரசு சரியா கையாண்டுதான் நினைக்கிறீங்களா? சுத்தமா கையாளல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசு ஆக்சுவலா வந்து முதல்வர் தலைமையில் நடக்கல, அதிகாரிகளுடைய தலைமையில ஒரு அரசு தனியா நடக்குது. நான் சொல்ல, உயர்நீதிமன்றம் சொல்லுது. இன்னும் IAS லாபிஸ் வந்து தனியா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த முதல்வருக்கு எதுவுமே தெரியல. அவர் ரொம்ப குழந்தை மனசுக்காரருங்க, நான் திரும்பவும் சொல்றேன். அவருக்கு எதுவுமே தெரியல. அவரை கூட்டி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கீழே இருக்கிற அதிகாரிகள் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா 13 நாட்களா ஒரு இடத்துல ஒரு 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 இத்தனை, அதாவது நம்ம விளிம்பு நிலையில் சொல்றதுலேயே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எதுக்கு போராடுறாங்கன்னா சம்பள உயர்வுக்கு போராடல, ப்ரமோஷனுக்கு போராடல, இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க வேலையாவது கொடுங்க அப்படின்னு போராடுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கடந்த முறை ஆட்சிக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு கோரிக்கையோட உட்காடுறாங்க. எதுக்கு போறாங்கன்னா எங்களுக்கு தனியார் மயம் வேண்டாம், பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்றது அவங்க கோரிக்கையா இருக்கு. தொழிலாளர் சட்டம் 1994 சொல்றது என்ன அப்படின்னா 10 வருடங்களுக்கு மேல ஒருத்தவங்க ஒப்பந்த பணியாளர்களா இருந்தாங்கன்னா அவங்கள பர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்றது ரூல். இது அரசே பின்பற்றல அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் எப்படி பின்பற்றும்?
இதுதான் முதல் அடிப்படை கேள்வி. இன்னைக்கு இதே சென்னையில அவங்க வேலை செய்றாங்க. அவங்க வந்து காஞ்சிபுரத்துலயோ இல்ல சென்னைக்கு மிக அருகாமையில போயிட்டு வேலூர்லயே வீடு எடுத்திருக்க முடியாது. இதே சென்னை சிட்டிக்குள்ள அவங்க வாடகைக்கு வீடு இருக்கணும். இன்னைக்கு வாடகை எவ்வளவு வருது? இங்க டிரான்ஸ்போர்ட்டை நீங்க வந்து பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க, வீட்டு வாடகை யார் கட்டுவா? பஸ்ல அவங்க வந்துருவாங்க, வீட்டு வாடகை யார் கொடுப்பா? ஸ்கூல் பசங்களுக்கு படிப்பறதுக்கு யார் செலவு பண்ணுவா? இதெல்லாம் அவங்க அடிப்படை தேவை. கொடுத்துக்கிட்டு இருக்க சம்பளத்துல இருந்து 10,000 ரூபாய் குறைச்சி நீ தனியாருக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய நிலை என்ன? இது நீங்க அந்த மக்களுடைய நிலையில போயிருந்து பார்த்தா தெரியும். நீங்க தான் ஏசி கார்ல ஆயா டாடா காட்டிட்டு ஏசி ரூம்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களே, முதல்வர்களுக்கு எப்படி தெரியும்? இந்த அதிகாரிகளாவது இதை ஸ்மெல் பண்ணிருக்கணும். ஒரு நாள் விட்டாங்க, 2 நாள் விட்டாங்க, இவங்க ஏன் 13 நாள் விட்டாங்கன்னா இதை பெருமையா பேசுறாங்க. இன்னைக்கு என்னன்னா, நாங்க நினைச்சிருந்தா 2வது நாள் அடிச்சு தூக்கி போட்டிருப்போம். 13 நாள் நாங்க போராட விட்டோம்னா அந்த அளவுக்கு நாங்க ஜனநாயகவாதிகள்னு பேசுறாங்க. வயிற்றுக்கும் வாய்க்கும் வாய்ப்பு இல்லாத இந்த மக்கள் 2 நாள் விட்டா கலைஞ்சு போயிடுவாங்க, 3 நாள் பசியில இருந்தா கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஏளனப்படுத்துனீங்க. உங்ககிட்டலாம் நாங்க வந்து ஆட்சியில இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க, நாங்க ரொம்ப ஜனநாயகமா இருக்கோம்ல அவங்க சொல்றாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இதே வாய்கள் என்ன பேசுறாங்கன்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது 10 மண்டலங்களை வந்து தனியார் மயப்படுத்தினாங்க, அப்பெல்லாம் நீங்க எதுவும் பேசல, இப்ப 2 மண்டலம் தான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன ஒரு கேவலமான உதாரணம்? எதிர்கட்சியில இருக்கோம் என்ன 10 வாட்டி கத்தியில குத்திட்டான், நீ 2 வாட்டி குத்தின பரவாயில்லன்னு. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை கொடுக்கும் போது திமுக ஆட்சியை பயங்கரமா விமர்சிக்கிறாரு தவிர அதே 10 மண்டலத்தை தனியார் மயமா கொடுத்த அதிமுக ஆட்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. சரி, இப்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி வந்தது. இந்த வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை நான் நம்ப வச்சு நான் வந்து கழுத்து எடுத்திருக்கேன். இது துரோகம். இந்த துரோகத்தை தான் இன்னைக்கு வந்து சுட்டி காட்ட வேண்டிய வேலை இருக்கு. அதிமுக செய்த தவறுக்கு அவர்களை ஆட்சியில விட்டு அப்புறப்படுத்தியாச்சு. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, என்ன சொல்லி வந்திருக்கு? அந்த மக்கள் கிட்ட நான் போய் நின்று பேசினேன். 4வது நாள் நான் போயிட்டு அங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டேன், அவங்களோட பேசின ஆதரவு தெரிவிச்சோம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி உங்க கூட துணை நிற்கும், நம்ம பேசணும். அவங்க கிட்ட நான் முதல் கேட்ட கேள்வி, முதல் முறையா 10 மண்டலத்தை தனியார் மயப்படுத்தும் போது நீங்க ஏன் போராடலன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்களை நம்பணும். அவங்க சொன்ன முதல் வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நாங்க போராட இறங்கும் பொழுது நீங்க போராட தேவையில்லை, 4 மாதத்துல ஆட்சி மாற்றம் வரும், நான் தான் ஆட்சிக்கு வருவேன், வந்த உடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு. அதனால நாங்க இதை பத்தி போராடல, மற்றவர்களுக்கும் சேர்த்து நாங்க இன்னைக்கு போராட வேண்டிய இடத்துக்கு எங்களை இந்த துரோகம் தள்ளிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த துரோகம் நீங்க விமர்சிக்கிறீங்க சார். ஆனா அதே 10 மண்டலத்தை கொடுத்தோம் அப்படின்னு ஒரு மென்ஷன் கூட பண்ணலையே அதிமுக ஆட்சியில 10 மண்டலத்தை கொடுத்தாங்கன்னு மென்ஷன் கூட பண்ணலையே. தேவையில்லை. இப்போ வந்து இன்னைக்கு 2 மண்டலத்தை கொடுக்குறவங்க மிச்சம் இருக்கக்கூடிய 8 மண்டலத்தையும் கொடுக்க தான் போறாங்க. 4 மண்டலம் மிச்சம் இருக்கக்கூடிய 4 மண்டலமும் 8 மண்டலமும் கொடுக்க தான் போறாங்க. அதை கொடுக்குறவங்க அதையும் நிறுத்த போறது கிடையாது. ஏன்னா இந்த 2 மண்டலத்தை கொடுக்கறதுக்கு கமிஷன் வாங்கினதுனால தான் இவங்களுக்கு இந்த நிலைமை. இதற்கு மேலையும் இவங்க கொடுக்க தான் போறாங்க. கேட்டா கொள்கை முடிவுட்டாங்க. அப்ப திமுகவுடைய கொள்கை என்ன? தனியார் மயப்படுத்துறதா? இதை கேட்கணுமா இல்லையா? இது அதிமுகவுடைய கொள்கை முடிவு, நீங்க சொல்லலாம். நீங்க எதுக்கு தனியா கொள்கை வச்சிருக்கீங்க, நீங்க எதுக்கு ஆட்சி அமைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதான் சார், ஏடிஎம்கே சாஃப்ட் கார்னர்லயே அணுகுறாங்களோ தாவேகா. நான் முதல்ல சொன்னேன், அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர்ல நீங்க கூட்டணி கணக்கு வச்சு விமர்சிக்க வேணாம். ஆனா ஒரு மென்ஷன் கூட பண்ணலையே. இப்ப அதிமுக அவர்கள் வந்து 10 மண்டலத்தை கொடுத்துட்டாங்க, நீங்க மென்ஷன் கூட பண்ணலனா அது சாஃப்ட் கார்னர்ல. நீங்க அவர் அறிக்கை விட்ட நேரம் எது அப்படின்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் அங்க இருந்து அகற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய போராட்டம், அந்த கோரிக்கை அதுல இருந்து நீர்த்து போக கூடாதுன்னு அவர் தெளிவா நினைக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனை அவர் பேசுறதாலும் சரி, அந்த பிரச்சனையை ஸ்பெசிபிக்கா ஹேண்டில் பண்றாரு. பரந்தூர்ல போய் நின்றுட்டு பரந்தூர் பிரச்சனை மட்டும் தான் பேசுறாரு. அங்க இருந்துகிட்டு வேற பிரச்சனைகளை அவர் பேசல. வேற பிரச்சனை பேசல. இல்ல, நான் தெளிவா சொல்றேன், குறிப்பா பேசுறேன். இப்போ இத நம்ம பேசினார் அப்படின்னா செய்திகள்ல, ஊடகங்கள்ல விவாதங்கள் எப்படி போகும்னா, அப்ப அதிமுக ஆட்சியில இதை செஞ்சது என்ன அப்படின்னு அப்படி விவாதம் போயிடும். இன்னைக்கு இந்த மக்களுக்கு நீதி கிடைக்காதுன்றதா ஒரு ஸ்பெசிபிக்கா மீன் பண்றாரு. இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை, இந்த 2000 பேர் போராடக்கூடியவர்களுக்கு பணி உறுதி கிடைக்குமா, பணி நிரந்தரம் கிடைக்குமா, வாங்கிக்கிட்டு இருந்த ஊதியத்தை அவங்களை எப்படி போராட வச்சுட்டாங்க பாருங்க. எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு கோர்ட்டுக்கு போனவங்களை இப்ப இருக்கிறதையாவது கொடுங்க அப்படின்னு போராட வச்சுட்டாங்க. இதுதான் இந்த அரசுக்கு வெற்றி. 13 நாட்களாக பேச்சுவார்த்தைக்கு கூட வராம 10 நாட்கள் கழித்து சேகர் பாபு அவர்களை வைத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை போய் நன்றி சொல்லியிருக்காங்க சார். நன்றி யார் சொன்னாங்க? துப்புரவுத்துறை மிச்சம் இருக்கிற அந்த NULM 2 மண்டல தொழிலாளர்கள் போயிட்டு இப்ப நன்றி சொல்றாங்க. இது ஷூட்டிங். நீங்க என்ன பண்றீங்க? 13வது நாள் இவங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு காரணமே இந்த 15வது நாள் இந்த ஷூட்டிங் பண்றதுக்கு தான். எவ்வளவு வன்முறைகளை இவங்க மேல ஏவ முடியுமோ ஏவிட்டு மறுநாளே நாங்கள் இதைத்தான் வந்து முன்னாடியே சொன்னாங்க, பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுறது. இந்த பக்கம் அழுகுறவங்க அழுவுங்க. இப்போ கைது பண்ணி வெளியே கூட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டாங்களே, ஏன் பேசல? அவங்க எல்லாம் கோர்ட்ல அரசு தரப்புல வச்ச வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் இந்த கைது நடவடிக்கையை பற்றியோ இங்க நடந்ததை பற்றியோ வெளியே பேசக்கூடாதுன்ற கட்டளையோட வெளியே வந்திருக்காங்க. அவங்க எப்படி பேச முடியும்? நீதிமன்ற அவமதிப்பாயிடும். இதை இந்த அரசு பிளான் பண்ணி நிர்பந்தத்துல இவங்களை தள்ளுது. இன்னைக்கு அவங்க தள்ள விட்டுட்டு இந்த பக்கம் ஷூட்டிங் பண்றீங்க. அந்த வீடியோலே பாருங்க, மேயர் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் அந்த இது வந்து திருப்பி மூடி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு யாருன்னா சொல்லி கொடுக்கணும்.
நீங்க ஷூட்டிங் பண்ற டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல. ம். ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறவங்க தவறான நேரங்கள்ல தவறான ஸ்கிரிப்டை முதல்வரை வச்சும் இந்த அதிகாரிகளை வச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ம். என்ன இளைஞர்கள் எல்லாம் அப்பான்னு சொல்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுன்னு முதல்வர் பேசுறாரு. ம். என்னைக்கு பேசுறாரு? 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க மயிலாடுதுறையில. ம். எதுக்கு? சாராயம் விற்கிறத தட்டி கேட்டது. சட்டமன்றத்துல போயிட்டு பேசுறாரு, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது அப்படின்னா என்னுடைய துறை காவல்துறை தான் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. ஆனா பொருளாதாரத்துல ரொம்ப வலிமையா இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து 11.19% அட்டைன் பண்ணியிருக்கு பொருளாதார வளர்ச்சி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. முதலீடுகள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. கிளைம் பண்றாங்க. இப்போ ஸ்கீம்ஸ் நம்ம நிறைய இருக்கு. கடன்ல எந்த மாநிலம் முதல்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சார், அதாவது கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துறது பெருமை கிடையாது. இல்ல சார், நான் 27% திரும்பவும் சொல்றேன், கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துறது பெருமை கிடையாது. இல்ல சார், அது அந்த உச்சவரம்புக்கு கம்மியா தான் நாங்க வாங்கியிருக்கோம் சார், அப்படின்னு அது வந்து யார் ஆட்சியில இருந்தாலும் அது நடக்கும். ம். ஏன்னா இவங்க கிளைம் பண்றது எல்லாமே இந்த மக்களுடைய நிலை. ம். நம்மளுடைய தன்மை என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மை எந்த இழுமி நிலையில இருந்தாலும் நம்ம படிக்கணும், படிச்சு மேல வரணும் அப்படின்றத நம்ம காலங்காலமா கொண்டு வரோம். ம். இன்னைக்கு இந்தியா முழுக்கவே ஆவரேஜா 40% நம்ம ஜிஆர் ரேஷியோல தொட முடியுமா அப்படின்ற இலக்கு வச்சு போயிட்டு இருக்காங்க. 2027ல நம்ம 50% ஜிஆர்னு போகணுன்றாங்க. நம்ம ஆல்ரெடி 48% இருக்கோம். 51 இருக்கும். நம்ம வந்து மாறி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம மேல இருக்கோம் ம். ஆல்ரெடி. ஆனா இந்த ஊழல்கள்லாம் இல்ல அப்படின்னா நம்ம இன்னும் மேல போவோம்னு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சிறப்பா படிச்சுக்கிட்டு வரவன ஃபெயிலா இருக்கிறவனோட கம்பேர் பண்ணி எனக்கு அவனை கீழே தள்ள பாக்குறீங்க. இல்ல அதுதான் என்ன கம்பாரிசன் நீங்க யார் கூட பண்ணணும்? அது என்ன சிங்கப்பூரோட பண்ணணும். அதுதான் மத்திய அரசோட போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆனா இவங்க வந்து நாங்க நிறைய கிளைம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன இங்க சாதிய படுகொலை அதிகமா இருக்குன்னு கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இல்ல, இப்ப வெறும் ஸ்கீம்ஸ் தான் இருக்கு, அறிக்கை தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், விடியல் பயணம் திட்டம் சரி. இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், சரி. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? சரி, இது எல்லாமே வெறும் திட்டம், வாய் வார்த்தைகளா தான் இருக்கு. இல்ல, பல daily திட்டங்கள், கொடுத்துட்டு பல இருக்காங்க திட்டங்கள். நீங்க வந்து ம். உரிமை தொகை கொடுக்குறீங்க. மாசம் முதல்ல என்ன மாசம் சொன்னீங்க? கொடுக்குறாங்க சார். முதல்ல என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? ம். எல்லோருக்கும், ம். எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் நீங்க. அப்புறம் நீங்க தகுதி தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு நீங்க அதுலயாவது நியாயமா இருந்திருக்கணும். ம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது இன்னும் கொஞ்சம் பேர் சேர்க்கிறேன் நீங்க. ம். அப்ப என்ன வறுமை கோட்டுக்கு இன்னும் கீழே கொண்டு போயிட்டீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 2.5 வருஷம் முதல்ல கொடுக்கவே இல்லை. ம். 3 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடுத்து 6 மாசம் கழிச்சு ஒரு இடைத்தேர்தல் வரும்போது திரும்ப என்ன பண்றீங்க? 60,000 சேர்க்கிறேன்றீங்க. ம். அப்ப 60,000 பேர் வறுமை கோட்டு கீழே கொண்டு போயிட்டீங்க நீங்க. இல்ல, அப்படிதான் நாங்க எடுத்துக்கணும். தகுதி வாய்ந்தவர்கள் நாங்க அப்போ reject நீங்க பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்த லிஸ்ட் தப்பு. ஒத்துக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல நாங்க வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கலா கொடுக்கல. ஐ மீன் ரிஜெக்ட் Specific-ஆ. ஆயிட்டு இருக்கு. ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஓட்டு காரணத்துக்காக. கம்மியாகும். அதை கால்குலேட் பண்ணி திரும்ப கொஞ்சம் பேர் சேர்த்தீங்க. இப்ப ம். என்ன சொல்றீங்க? ம். எல்லாருக்கும் கொடுக்க போறோம்ன்றீங்க. இது பித்தலாட்டம் தானே? இல்ல எல்லாருக்கும் கொடுக்க போறோம் இப்ப. இப்ப சொல்றாங்க, இப்ப ம். பேசுவாங்க. அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ம். வீடு வீடா போய் ஓரநிலையில் தமிழ்நாடு பேசுறாங்கல்ல, அம்மா உங்களுக்கு வரலையா? உங்களுக்கும் வருமா? ம். கவலைப்படாதீங்கம்மா, ஆட்சி இப்போ வந்து அடுத்து நம்ம தான் வரப்போறோம், திரும்ப உங்களுக்கும் வரும் அப்படின்னு இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். இவங்க சொல்ற பொய் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு விஷயத்திலையும் நீட் தேர்வு ரத்து பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்ணல, ம். பேருந்து எல்லாருக்கும் இலவசம் சொன்னாங்கல்ல. திமுகவுடைய வாக்குறுதியில ஒண்ணு இருக்கு, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேருந்துகளில் பயணம் இலவசம். நீங்க வந்து விரைவு பேருந்துல கூட ம். இங்க இருந்து நீங்க வேலூர் போனாலும் சரி, இங்க இருந்து நீங்க மதுரை போனீங்கனாலும் சரி, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசம். இது கொடுத்த வாக்குறுதியில இருக்கு. ம். ஆனா இதை பேருந்து ஓட்டுநர்களுக்கோ நடத்துனர்களுக்கோ தெரியாது. ம். நான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கே வாக்குறுதியில, எப்பா கொடுத்தவங்க கிட்ட கேளுன்ட்டாங்க. இதெல்லாம் நிறைவேற்றினால ஒரு சின்ன சைன் தானே. இதுக்கு என்ன பிஜேபி தடை போட்டப்போதா? நீங்க நீட்டுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, அது வந்து நடக்கவே நடக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களால கையெழுத்து போட்டு இங்க முடியாது, அது முடியும் அப்படின்னா எடப்பாடியே செஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும். அன்னைக்கு வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கான்னு கேட்ட உதயநிதி அவர்கள் இன்னைக்கு என்ன பேசுறாரு? உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு டிராமா, கையெழுத்து வாங்குறேன்னு டிராமா. கையெழுத்து வாங்கினதெல்லாம் குப்பையில இருக்கு. எதுக்கு அந்த டிராமா? எல்லாம் எலெக்ஷன் டைம்ல ஒரு டிராமா பண்ணணும். பிரசிடென்ட் சைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஏன் சைன் பண்ண வைக்கல? நீங்க ஏன் ஆட்சி இருக்கீங்க? வந்த உடனே மொத கையெழுத்துல போட்டு வந்தானே சார் பேசுனீங்க அன்னைக்கு. 40 எம்பி உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கிட்டு இருக்காங்க. அதை பண்ண முடியாது சார். நான் திரும்ப சொன்னேன், பண்ண முடியாது. ம். இவங்க முடியாத விஷயங்களை தான் நாங்க செய்யறோம் வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப சொல்றேன், இவங்க கொடுத்த வாக்குறுதியால தான் இவங்க தோற்கடிக்க போறாங்க. ம். வேற யாரும் தேவையில்லை. இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வந்திருக்காங்கல்ல, நாளைக்கு வருவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் திரும்ப வருவாங்க. ம். போன பொங்கலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பொங்கல் நேரத்துல நீங்க மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க, இப்போ வாபஸ் வாங்குங்க, உங்களுக்கான நீதி கிடைக்கும்னாங்க. அவங்களுடைய இஎஃப்பிஎஃப் இன்னும் பெண்டிங்கு, அந்த செட்டில்மெண்ட் தொகை இன்னும் கொடுக்கல, இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதையும் கொடுக்கல. அடுத்து ஒவ்வொரு துறையா வரும். ஆசிரியர்கள் பண்ணல. இந்த ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனை ஏதோ தூய்மை பணியாளர்கள் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் இருக்கு. ஈபில ஒப்பந்த தொழிலாளர்கள் கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஈபில லைன் மேல் ஏறி வேலை செய்யறவனுக்கு எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். யாரும் பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. அவன் ஏறி சாக்கடிச்சு கீழே விழுந்தான்னா அவனுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது. அவனுக்கு கவர்மெண்ட் எதுவுமே செய்யாது, மாற அவன் மேல கேஸ் போடும். தெரியுமா? இது நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் ஒப்பந்தத்துல இருக்காங்க.
அவங்களுக்கு பரிந்துரை பண்ணல. செவிலியர்கள் ஒப்பந்தத்துல இருக்காங்க, அவங்களுக்கு பரிந்துரை பண்ணல. இதெல்லாம் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் பெண்டிங். தாவேக ஆட்சிக்கு வந்து அவ்வளவு பொருளாதாரத்தை அட்டைன் பண்ணி எல்லாருக்கும் பண்ணிட்டு அடுத்த வாக்குறுதிகள், தாவேகாவுடைய வாக்குறுதிகள் இந்த இலவசங்களோ இல்ல இந்த வெற்று அறிவிப்புகளோ இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன். அவர்கள் மீன் பிடிக்க இலவச முடியாதவங்களுக்கு பிடிச்சு கொடுப்போம்ல சொல்றாரு விஜய். இப்போ இலவசம் இவங்க அறிவிச்ச மாதிரி வெற்றி விளம்பரங்களா அது இருக்காது. செய்ய சாத்தியம் இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். பிடிஆர் தியாகராஜன் இங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் அவர் தெளிவா சொன்னார், இல்லைங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, நிதி நிலைமை சரியில்லை, இதுதான் உண்மை. வெள்ளை அறிக்கை விட்டார்ல, ஏன் இது வரைக்கும் இந்த 4.5 வருஷத்துல வெள்ளை அறிக்கை வரல? 4.5 லட்சம் கோடி இருந்த கடன் இப்போ 9.5 லட்சம் கோடிக்கு நிக்குது. இத்தனை ஆண்டுகளா வாங்கின கடனை விட இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க வாங்கின கடன் இவ்வளவு. இந்த கடனாலையும் நீங்க சொன்ன மாதிரி இதுல நாங்க டாப்ல இருக்கோம், பினான்சியல் நாங்க கெயின் பண்ணிட்டோம், முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டோம் அப்படின்னா நீங்க வெளிநாடு போயிட்டு வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பல கோடிகளை வந்து இங்க நம்பர்ஸை சொல்லுவாங்க. ஆனா என்ன வந்ததுன்றது தெரியல. லூலு மாலுக்கு எங்க போச்சு? முறை துபாய் போனப்போ சொன்னார் லூலு மால் வரப்போகுதுன்னு. எங்க வரப்போகுது? கோயம்பேடு மார்க்கெட்டை காலி பண்ணி கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் போட்டீங்க, இங்க லூலு மால் வரப்போகுதுன்னு கதை விட்டீங்க, இன்னும் வரல. எப்போ வரும்? பரந்தூர் விமான நிலையம் வந்தே தீரும்னு கம்பன் கால்வாயை முதற்கொண்டு நீங்க அடிச்சு அதை ஏரி கரையில தான் நான் ரன்வே போடணும்னு அடம்பிடிக்கிறீங்க. என்ன ரீசன்? நீங்க இங்க மேக் இன் தமிழ்நாடு, மேட் இன் தமிழ்நாடுன்னு கதை விட்டீங்க. என்ன மேக் பண்ணீங்க? வீரன் சாராயம் விட்டீங்க, கோதுமை பீர் விட்டீங்க, டெட்ரா பேக்ல சரக்கு வைக்கலாமான்னு கேட்டீங்க, 90 ml நம்ம சரக்கை கொண்டு வரலாமான்னு கேக்குறீங்க. கேட்டா மது பிரியர்கள். இந்த பக்கம் ஒருத்தன் கிட்னி திருடிக்கிட்டு இருக்கான், என்னங்க கிட்னி திருடு நடந்திருக்கேன்னு கேட்டா திருடுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். நீங்க திராவிட மாடல்ல நல்ல பேர் வைப்பாங்க, சோறு மட்டும் வைக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ஆட்சி. இதுக்கு இந்த 4.5 ஆண்டு சாட்சி. இன்னும் 6 மாசத்துல வெறும் போராட்ட களமா தான் தமிழ்நாடு இருக்க போகுது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கீங்க. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், போராட்ட களமா இருக்க போது. இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஊதுகுழலாக இருந்த மீடியா இந்த 6 மாசம் அவர்களை வச்சு செய்ய போகுது. கேட்கிற ஒரு கேள்விக்கும் அவங்க கிட்ட பதில் இல்லை. நான் என்ன சவால் விடுறேன், ஸ்டாலின் அவர்களை நிக்க வச்சு ஒரு லைவ் பிரஸ் மீட் வைங்க, துண்டு சீட்டு இல்லாம. இந்த 4.5 ஆண்டுகளை பத்தி மட்டும் கேளுங்க, அவர்கிட்ட ஒரு பதில் வராது. 4 பதில் திரும்ப திரும்ப வரும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு இந்த ஆட்சி ஒடுக்கும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படிதான் பேசுவார். சர்வாதிகார ஆவேன்னு சொல்லி 3 வருஷம் ஆகுது. கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, மெத்து திருடுறான், இடி ரைடு வந்தாங்க, இங்க டாஸ்மாக்ல பிரச்சனை, இங்க சினிமாவில் வந்து பிளாக் மணியை உருட்டுறது, எல்லா வேலையும் பண்றீங்க. கட்சிக்குள்ளார இருக்கவங்க தான் எல்லாத்தையும் செய்யறான். இன்னைக்கு கிட்னி திருடினவன் இங்க வந்து மதுரையில பேசுறாரு, நான் எங்க அப்பா 14 கோடி கார் வச்சிருக்காரு, அந்த காரை நான் வாங்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரையும் கிட்டியும் நான் அறுத்து எடுக்கணும்ன்றாரு. இது ஒரு எம்எல்ஏ பேசுற பேச்சா? இப்படிப்பட்டவங்களை கட்சியில வச்சுக்கிட்டு, முக்கிய தலைவர்களை வச்சுக்கிட்டு சார் அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. எல்லா எதிர்கட்சியுமே அங்க பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இருக்காது உங்களால கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள்கிட்ட கரை கிடையாது, கரைப்படியாத கரங்கள். இவங்க வந்து அட்லீஸ்ட் நான் சொல்றேன் 20 வருஷத்துக்காவது இவங்க அதை கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இவங்க செய்யற இந்த ஊழலோ இந்த திருட்டோ இதெல்லாம் அவங்க செய்யணும்னா அதுக்கு அவங்க கத்துக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகும். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவுல யாரெல்லாம் கரைப்படிந்த அதிகாரிகளோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு உயர் பதவியில வச்சுக்கிட்டு அவங்க மூலமா இவங்க கொள்ளடிக்கிறது. அது மணல் திருட்டுல இருந்தாலும் சரி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல ஆளுங்களை கொன்னவங்களா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரிகளை வச்சுதான் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டா திருட முடியாது. புதுசா வரவன் இவங்க சொல்லி கொடுக்கணும். ஆனா ஆல்ரெடி திருடிக்கிட்டு இருக்கவன் இவங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் திருட்டு வேலையில கூட இருக்கான். யாரு மேல நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர்கள் 2 பேருமே பாஜகவின் கைப்பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கு இவங்க குடுமி. ஏன்னா 2 பேருமே கரைப்படிந்த கைகள். அவங்க ஆட்டுற மாதிரி தான் இவங்க ஆடுவாங்க. இன்னைக்கு இடி ரைடு ஒண்ணு போன உடனே பிள்ளையை காப்பாத்துறதுக்கு டெல்லி வரைக்கும் பரப்பாரு முதல்வர். நீங்க தூய்மை பண்ண ஒண்ணுன்னா பக்கத்துல இருக்க ரிப்பன் பில்டிங் வரமாட்டார். எம்என் ராஜா அவங்க வீட்டுக்கு போவாரு, இவங்க கிட்ட வரமாட்டாரு. ஏன்னா இவங்க எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சினிமா வெறி பிடித்த குடும்பம் இது. நான் திரும்ப சொல்றேன், கூலி படத்துக்கும் முதல்வர் என்ன சம்பந்தம்? அவங்க குடும்பம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எனக்கும் சினிமா துறைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்போ லாஸ்டா மாமன்னன் படம் வரும்போது, ரெட் ஜெயண்ட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதை பாக்குறவங்க வேற ஆளு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஏன் எல்லா படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி? அதுக்கப்புறம் இது ப்ரமோஷன் பண்ண மாதிரி இப்ப பேசுறாரு. கூலி படத்துக்கு அப்டேட் ஏங்க ப்ரீ ஷோ பார்த்துட்டு அப்டேட் பண்ணிருக்காரு. 50வது வருடத்திற்கு எல்லாருமே மாத்தி தெரிவிச்சாங்க. மோடி, பிரதமர் மோடி 35 வருடங்களா உழைச்சவங்க ரோட்ல உட்கார்ந்துருக்கான். யாரு? நீங்க மூக்கு முடிக்கிட்டு போவீங்க அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம். அவங்க போயிட்டு ஏதோ டாய்லெட் டூர்லாம் போட்டாரு. இன்னைக்கு டாய்லெட் ஊழல் பாத்தீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் வந்திருக்கு ஆர்டிகல். டாய்லெட் ஊழல், கக்கூஸ்ல ஊழல், சுடுகாட்டுல ஊழல், நாய்க்கு கருத்தடை பண்றதுல ஊழல். நீங்க எதெல்லாம் இங்க திட்டம் கொண்டு வரப்படுதோ அந்த திட்டத்தினால இவங்க யாரோ தாவேக வெளிக்கொண்டு வந்திருக்கா சார்? கண்டிப்பா வெளிக்கொண்டு வரும்.
ஏன் ஒரு அதிமுக எதிர்க்கட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப சரி. தாவேகா சார்புல இந்த ஊழல்கள் நாங்க வெளிக்கொண்டு வந்திருக்கோம், இங்க பாருங்க இதுல முறைகேடு நடந்திருக்குன்னு தாவேகா சார்புல எதுவும் வெளிக்கொண்டு வந்த மாதிரி தெரியும். வரும். ஒரு இஷ்யூனா அது விஜய் வந்து வரும். அறிக்கை கொடுக்குறாரு. நான் திரும்ப சொல்றேன், வரும். சரி, இதுக்கு மேல 6 மாசம் எலெக்ஷன் வரும். வரப்போகுது. நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, சரி, இவங்க கட்சி ஆரம்பிச்சு இவங்க 2.5 இல்ல இல்லைங்க, கட்சி 2.5 ஆரம்பிச்சு வருஷம் 2.5 வருஷம் ஆகுது. கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆமா, கேக்குறீங்க. ஆமா. 30 வருடமா ஆண்ட அதிமுகவோட ஊழலை பட்டியல் எடுத்துக்கிட்டு கவர்னர் ஆபீஸுக்கு போன ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இல்ல நடவடிக்கை எடுக்கிறது வேற. சொல்றேன், நான் வந்து- முடிச்சிடுறேன். அவருக்கு நடவடிக்கை எடுக்கல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, ம். முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்குதுன்னாரு. இங்க இல்ல, கல்லூரிகள்ல துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆளுநர் கையெழுத்து போடலன்னு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கி சட்டம் பாஸ் பண்றாங்கல்ல, இதுக்கு ஏன் பாஸ் பண்ணல? உங்களுக்கு தேவைன்னா போவீங்க, தேவைன்னா போக மாட்டீங்க. இவங்க 2 பேரும் கூட்டு. இவங்களால எதையுமே செய்ய முடியாது. தாவேகா வந்தால் செய்யும். நீங்கள் சொல்ற அறப்போர் இயக்கம் செய்யக்கூடிய வேலைகளை தாவேகா செய்யுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. அறப்போர் இயக்கம் எப்படி ஊழல்களை வெளியிடுதோ, அவங்களே கொண்டு டெண்டர் வராங்க. ஊழல் ஆமா, 2 வெளியிடுதோ, வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நீங்க கொண்டு வரலையே. 2.5 வருஷம் தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, செய்வாங்க. சார் நாங்க செய்வாங்க நீங்க செய்வாங்க செய்வாங்க நான் சொல்றேன், நான் செய்வாங்கன்னு நான் சொல்றேன். அதான் சார் செய்வாங்க. அவர் செய்வாரு நீங்க செய்வாரு, நாங்க எல்லாமே உட்கார்ந்தே இருக்கணுமா? இன்றைக்கே நடக்கணும்னு இன்றைக்கே எதிர்பார்க்கறீங்க. நடக்கல சார். 2 வருஷம் ஆச்சு சார். கட்டமைப்பு வேலைகள் இருக்கு, ஆ. கட்சியை வளர்த்திருக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. இந்த வேலையில ஒருத்தன் இறங்கினா அவனுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு, அவனுக்கு லீகலா என்னென்ன சப்போர்ட் கொடுக்கணும், இது எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. லோக்கலா அவங்களால என்னென்ன பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க கேக்குறீங்கல்ல, கூட்டணிகள் யார் வருவாங்க? ஏன்னா வந்து நம்ம கூட்டணியை கடைசி 3 மாதம் முடிவு பண்ணுவோம். அதை கொண்டு வந்து 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் மாநாடு முடிஞ்சதுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம், இவர்கள் கூட யாரும் போயிடக்கூடாது. இவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஊழல் பட்டியலை வெளியிடுறதுக்கோ, இல்ல அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டால டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லிட்டு சொத்து பட்டியல், அதை நான் கூட எடுத்து கொடுத்துருவேன். அந்த சொத்து பட்டியல்லாம் அவங்க அஃபிடவிட்லயே இருக்கு. அதே எடுத்து கொடுத்தோம். அதை எடுத்து வந்து ஊழல் பட்டியல்னு இங்க வந்து பாவலா காட்டுறதுக்கு அவர் வரல. எடுத்தா அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடத்துக்கு அவங்க வந்தா அதை செய்வாங்க. இன்னைக்கு அதை வெளியிட்டு அதை மறைக்கிற வேலையை அவர் கொடுக்க மாட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டோம் அப்படின்னா அது மறைக்கப்படும். மதுரையில ஒரு மேயருடைய கணவர் அரசு பண்ணப்பட்டிருக்காருல்ல, அவங்க இன்னும் மேயரா இருக்காங்க. காரணம், மாநகராட்சி நடந்த ஊழலுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கான். அவருக்கு தொடர்பு இருக்குன்னா மேயருக்கு தொடர்பு இருக்காதா? ஏன் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க? ராஜினாமா பண்ணல, இன்னும் பண்ண சொல்லிட்டாங்க, இன்னும் பண்ணல. ஏன் பண்ணல? துணை மேயர் யார் இருக்கா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் துணை மேயரா இருக்காரு. அவர் அடுத்து மேயர் பதவிக்கு வந்துடணும். அதை கூடாதுன்னு அவங்களை அப்படியே வச்சிருக்காங்க. இன்னும் 4-5 மாசம் ஓட்டிட்டாங்க அப்படின்னா ஆட்சி முடியிற டைம்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு. இப்படி இருக்கக்கூடிய மனப்பான்மை தான் நாங்க சமூக நீதினு பேசுவாங்க. சார், இந்த ஆணவ படுகொலை இஷ்யூ பத்தி பேசலாம் சார். ஆணவ படுகொலை இஷ்யூ உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது தமிழ்நாட்டில் பரபரப்பா. ஆனா விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்படுது. என்னதான் நீங்க திமுக அதிமுக குற்றச்சாட்டுனா கூட ஜாதி அரசியல் அவங்க சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா விஜயும் அதே பண்ற மாதிரி இருக்கே சார். சரி, இந்த விஷயத்துல வந்து விஜய் அண்ணா இதை பேசியிருக்கணும் அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி நானும் எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயும் இருக்கு. நானும் அவங்க சைட்ல வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஆதவர்ஜுனா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே பேசியிருக்காங்க. விஜய் அண்ணா பேசாம இருந்தது காரணம், இந்த மாநாட்டில் கண்டிப்பா அவர்களுக்கான சில விஷயங்களை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தடைப்பற்றக்கூடாதுன்னு சில நினைச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா இந்த விஷயத்த ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கணும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. அது விஜய் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா தான் இது இருந்திருக்கும். ஏன்னா இதுல வந்து கொலை செய்யப்பட்டவர்களோ கில்ட்டா ஃபீல் ஆகல, அவங்க தப்பிச்சு ஓடல, அவங்களே போய் அரெஸ்ட் ஆகுறாங்க, அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் அண்ணா நிற்கும் போது அது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். பேசாத விஜயோட தப்பு நான் சொல்லல, அவங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. ஏன்னா அஜித்குமார் கொலைக்குமே யாரும் அவர் போய் நிப்பாருன்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி இந்த இடத்துக்கும் அவர் போய் நிப்பாரு அப்படின்றது சரி எல்லாமே ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு. அதாவது பிளான் வச்சிருக்காங்க, பண்ணிடுவாங்க. நான் கிளைமேக்ஸ் வரல வெயிட் பண்ணமா சார். இதுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் என்னோட எதிர்பார்ப்பு நான் சொல்லிட்டேன். நான் வந்து பொதுமக்களா வந்து எங்க தமிழ்நாடுல நிக்கணுமா வெயிட் பண்ணுவீங்களா இல்ல சினிமாட்டிக்கா ஒரு கிளைமேக்ஸ் கொடுப்பீங்களா? தமிழ்நாடு இளைஞர் கட்சி எங்களுடைய நிலைப்பாடும் அண்ணா இதை பேசியிருக்கணும் அப்படின்றதான் நாங்க அவங்க சைடுல ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அவங்க ஏன் பேசலன்றதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாநாட்டுல அவங்களை கூப்பிட்டு செய்யற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நாங்குநேரியில அந்த பையனை வெட்டினப்போ அந்த பையனை கூப்பிட்டு கல்வி விருது விழால கூட உட்கார வச்சு நான் கூட இருக்கன்றதை காட்டியிருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் போராட்டங்களுக்கும் நான் வரேன்னு சொன்னவங்க இதை வச்சு அவங்க இதை திசை திருப்புறதுக்கு பிளான் பண்றாங்க. நீங்க வர வேண்டாம், நான் போறேன் அப்படின்ட்டு. விஜய் அண்ணாக்கு மட்டும் அவங்க போல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இவர் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் அவங்க போய் தான் பாத்துருக்காங்க. அவரு வரல, நீங்க வேண்டாம் நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு. சண்முகம் வந்தார் முதல்ல ஆரம்பத்திலே சொல்றேன், நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அவங்க நேர்ல போய் தான் பார்த்தாங்க, அவங்களே நேர்ல போய். சோ அந்த மாதிரியா தான் ஒரு விஷயத்துக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்கு பண்ணணும் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா நீங்க மாநாட்டுல இதற்கான பதில் கிடைக்கும். அதற்கப்புறம் இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. எல்லாமே நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, புரியுது? அதாவது வெளிக்கொண்டு நீங்க கேட்கறத நானுமே கேட்டேன், நானுமே ஒரு கேள்வியை வச்சுட்டேன். நீங்க கேட்ட கேள்வி நானுமே வச்சுட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்றது நானும் சொல்லிட்டேன். இங்க இருந்து துணை முதல்வரோ அங்க போனாங்களா?
ஆட்சியில் இருக்கிற அதான் அவங்க தப்புன்னு சொல்லிட்டோம் சார். நம்ம கட்சி நிர்வாகிகள் அங்க போயிருக்காங்க. நான் முதல்ல இன்னொரு கனிமொழி அவர்கள் போனாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், நான் கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். விஜய் நான் என்ன நினைக்கிறாருன்னா, நான் போனா நியூஸ், நான் பேசினா நியூஸ் இப்படி இருக்க கூடாது. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸும் இங்க செய்தியாகப்படணும், மக்களுக்கு கொண்டு சேரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்ல சார், என்ன ஆகுதுன்னா ஸ்பாட்லைட் கிடைக்கிறது ஆணவ கொலை நடந்த மறுநாள் அன்னிலிருந்தே தாவேகாவுடைய தொண்டர்கள் அங்கதான் இருக்காங்க. அவங்களோட அவங்க பெற்றோர்களோட இருக்காங்க. இதற்கு ஆதரவாக அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு விஜய் அவர்கள் செய்யற செயல்பாடு சொல்றேன், பெரிய அட்டென்ஷன் அதான் நான் சொல்றேன். அவர் செய்யணும், அவர் மட்டுமே செய்யணும் அது வந்து எதிர்பார்க்கறது. கீழ்மட்ட அடுத்த கட்ட தலைவர்களை வந்து வளர்க்கவே வளர்க்காது. நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வளர்க்கறது நிறைய வழிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு முக்கியமான இஷ்யூ. விஜய் பேசின ஒரு பெரிய ஸ்பாட்லைட் கிடைக்குது அப்படின்னும் போது விஜய் பேசாது முக்கியமான பிரச்சனை. நானும் தான் சொல்றேன், இதை பேசி இருக்கணும். வேற ஏதோ விஜய் செய்யற தப்பு. இப்போதைக்கு நான் திரும்ப சொல்றேன், அவங்க வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. நான் இங்க ரிவீல் பண்ண முடியாது. சோ மாநாட்டுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த மாநாட்டுல கிளியர் ஆகும்னு நான் நம்புறேன். சரி ஓகே. இப்ப கூட்டணி விவகாரத்தை பத்தி நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. விஜய் தாவேகாவினர் வந்து இந்த ஊழல்களை கட்டுக்கிறதுக்கே ஒரு 20 வருஷம் ஆகும். ஓபிஎஸ் ஆனா தாவேகாவோட வரத பேசிட்டு இருக்காங்களே, வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்து ஆக்சுவலா அவருடைய நிலைப்பாடுகள் இல்ல, நீங்க முன்னாள் முதலமைச்சர் அவர் எப்படி ஆனார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அது வந்து ஒரு ஒரு நேம் சேக்குக்கு அவரை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சாங்க. அவர் எப்படி அங்க வந்தார், அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அதாவது அவர் ஒருத்தருக்கு வந்து சொல்புத்தியாவது இருக்கணும் இல்ல சுயபுத்தியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முன்னாள் முதல்வர், மாண்புமிகு முதல்வர். நான் அவர் வந்து அந்த வார்த்தைகள் நான் அவர்கிட்ட பயன்படுத்த வேண்டாம், நான் வந்து மக்கள்கிட்டே விட்டுறேன். சோ அவர் எந்த மாதிரி ஒரு ஆளு, யார் பின்புலத்துல இருக்காரு, எதற்காக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்றது இருக்குல்ல, இதெல்லாம் செய்தி கசிவிடப்படுறதுதான். திமுகவோட போறேன் அப்படின்றது அது வந்து தற்காலிகமா தான் சொல்லியிருக்காரு. தற்காலிகமா இல்ல, நான் வெளியே வரேன் காரணம் காட்டி வெளியே. நாளைக்கே அவரு திரும்ப என்டிஏல போய் சேர்றாருன்னா நீங்க என்ன சட்டையை பிடிச்சு கேட்க போறீங்களா? கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே நடந்திருக்கு. இது நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2019 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில சேருவாங்கன்றத சின்ன குழந்தை கூட நம்பியிருக்காரு. அன்னைக்கு முன்னாள் வரைக்கும் பேசினது வேற, மறுநாள் வேற. 2024 அதிமுக கூட்டணியை விட்டுட்டு பாஜக கூட்டணிக்கு போகணும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதையும் செஞ்சாங்க. பிசிகாவே இங்க கூட்டணிகள் மாறி நின்றதுக்கான பல காரணங்கள் சொல்லியிருக்கு. இன்றைக்கு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்கு அப்படின்றது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் பேரம் அப்படின்றது பெருசா இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஏதாவது பண்ணா நான் தாவேகாவுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு பேரத்தை வந்து எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுடைய சுப்பீரியர் கட்சிக்கு அதிகப்படுத்தி இருக்கு. இப்போ காங்கிரஸ் உடைய மதுரை ஒரு மீட்டிங் நடந்துக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் பேசுறாரு, எங்களுக்கு நீங்க உரிய மரியாதையை கொடுக்கறது இல்ல, எங்களை நீங்க இப்படியே நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கிளி பறந்து தாவேகா கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அந்த கூட்டணியில யாரும் ஆமோதிக்கல, எல்லாம் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. ஏன்னா தாவேகா கூட்டணி போறதுக்கு எல்லா கட்சியினரும் தயாரா இருக்காங்க, கட்சியில அடிமட்ட தொண்டர்கள் தயாரா இருக்காங்க. இந்த அளவுல ஆட்சி கூட்டணியில இருந்துகிட்டு நம்ம கிட்ட மக்கள் கிட்ட போய் கேட்டா நமக்கான வாக்கவங்க நமக்கு விழாது அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களும் தெரியும். கீழே ஜெல் ஆகல. பல பிரச்சனைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கு. பல பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சிக்கும். சமீபத்துல காமராஜரை பத்தி பேசின பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள நீர் பூத்த நெருப்பா இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நீங்க வந்து அப்படியே வைகோ எடுத்துங்க, கட்சியை உடைச்சு நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க, என்ன காலி பண்ண பாக்குறீங்கன்னு வைகோவுக்கு விமர்சனம் இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு திரும்ப அண்ணன் நேத்து கூட பேசுறாரு. தூய்மை பணியாளர் பிரச்சனையை பத்தி பேசும்போது இவர் மட்டும் கூட்டணி இன்டாக்டா இருக்கு, இந்த கூட்டணி உடைக்க பிளான் பண்றாங்கன்னு தனியா பேசுறாரு. அண்ணன் எப்ப வந்தாலும் இப்பெல்லாம் இன்டர்வியூல இந்த சாப்பாட்டுல வந்து உப்பு கம்மியா இருந்தா சேர்த்துக்கிற மாதிரி கூட்டணி இன்டாக்டா இருக்குன்றது அவரே மாண்டலா சொல்ற. எந்த கேள்வியும் வரது கிடையாது கூட்டணி பத்தி. கூட்டணி உடைக்க சில சதி செய்கிறார்கள், குற்றச்சாட்டா இருக்கு. அதுதான் அவர் குற்றச்சாட்டு. அவர் மட்டும் தான் எழுப்பிக்கிட்டு இருக்காரு, யாருமே அதை பத்தி பேசல. அண்ணன் வந்து நான் இருக்கேன்றதை அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவருடைய இயலாமை இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, திமுகவை விட்டு வெளியே வந்து நாங்கள் தனியாக நின்றாலும் எங்களுடைய உரிமைகளை பெற முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க சூழ்நிலை இல்லை. ஏன்னா இங்க சமூக நீதி ஆட்சி, திமுகன்றது திராவிட மாடல், இங்க சமூக நீதி மண்ணு பெரியார் மண்ணுன்னு பேசுறவங்க தான் இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைக்கு வாய் திறக்காம இங்க வந்து மௌனிகளா இருக்காங்க. ஆட்சியாளர்களே, நான் ஆட்சியாளர்களை சொல்றேன். நீங்க கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆட்சியாளர்களையே மௌனம் காக்கணும். அங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் 15 நாட்களா அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஸ்டோரிஸை பார்த்துட்டு உளவுத்துறை அவன் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும். காவல்துறையினுடைய மகனே இப்படி இருக்கான் அப்படின்னா நீங்க காவல்துறையிலேயே உங்க சமூக நீதியை பின்பற்ற வைக்கல. காவல்துறையில சாதிய மனப்பான்மை அதிகமா போயிருக்கு. இந்த திமுக சாதி எதிர்ப்பு அப்படின்றது பார்ப்பன எதிர்ப்பு மட்டும்தான். அவங்களுக்கு இந்த இடைநிலை சாதிகளை பத்தி கவலையே கிடையாது, விளிம்புநிலை மனிதர்களை பத்தி கவலையே கிடையாது, ஒடுக்கப்படும் தலித்துகளை பத்தி கவலையே கிடையாது. ஆனாலும் பேருக்காவது அவங்க கூடவே இருக்கணும்ன்றது திருமாவளவனுடைய இன்றைய நிலைப்பாடு. ஆனா மக்கள் எல்லாரும் தெளிவாக இடைநிலை சாதிகளையும் எதிர்க்கும் கண்டிப்பா எதிர்க்கும். நீங்க பாக்குறீங்க, நீங்க மாநாட்டுல கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு
விசிகாவுடைய ஓட்டு வங்கி அப்படின்ற இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பட்டியலின மக்கள் விசிகா பக்கம் நிக்கல. இது நீங்க கண்கூடா 2026 தேர்தலில் பார்க்க போறீங்க. நீங்க கூட்டணி இருந்தா அந்த ஓட்டு வங்கியே நமக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, இது முட்டாள்தனம். இதை வந்து 2016 45% குறையாம வச்சிருக்காங்களே சார், தொடர்ந்து ஒரு 6 election. சரி, விஜயன் அவர்களுக்கு இப்ப வரைக்கும் கடைசியா நடந்த கருத்து கணிப்புல ஒரு கருத்து கணிப்பு நான் சொல்றேன் ஒரு கருத்து கணிப்பு ஏதாவது ஒண்ணு ரீசெண்டா எடுத்த கணக்கு கடைசியா மினிமமா எந்த ஒரு ஓட்டு வங்கி சொல்லுங்க. கருத்து கணிப்பு ஒரு மினிமமா சொல்லுங்களேன். உங்க மைண்ட்ல ஒரு பர்சன்டேஜ் மினிமமா ஒரு 15 வச்சிருக்கேன். 10 ல இருந்து 15 எங்க இருந்து வரும்? இவங்க சொல்ற அந்த 40ல இருந்து தான் வரும். அது அதிமுக கூட்டணி, அதிமுக இருந்து வரும், அங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும். ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்கு வங்கி வரவே வராது? அது ஒரே அது வரும் சார். ஆனா ஒரு 3ஆம் மணி வரும்போது 2016 மாதிரி மீண்டும் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும். ஆனா இந்த முறை அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா இது அமையாது. ஏன்னா நீங்க 2011ல இருந்து 16 ஆட்சியையும் இந்த 2021ல இருந்து 26 ஆட்சியும் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு மோசமா நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன், இந்த முதல்வருக்கு எதுவுமே தெரியல, அவரை பொம்மையா உட்கார வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஆரம்பிச்ச உடனே சொன்னது பொம்மை முதல்வர்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு உண்மாற்ற மாதிரி அதிகாரிகள் ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் பாயல. இதற்கு முன்னாடி நீங்க பேசின அந்த துப்பாக்கி ஸ்டெர்லைட் படுகொலை இருக்கு இல்லையா, அதற்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதையும் தூக்கி அக்கல்ல போட்டீங்க. அதே மாதிரி நீதிபதி சந்துரு அவர்களை வச்சு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாங்க, அதையும் தூக்கி அக்கல்ல போட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த அறிக்கைக்குமே வேலை செய்யாம வெற்று அறிக்கைகளா வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு ஆணையம் அமைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். வெறும் பெயருக்கு ஆணையங்களும் திட்டங்களுக்கு பெயர்களும் வச்சுட்டு இந்த திமுக ஆட்சி பெயருக்கு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதை 2026 ஒரு உண்மையான தலைவன் அந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் மாற்றம் கிடைக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுங்க. நீங்க குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறீங்க திமுக மேல, எல்லாம் ஓகே, நீங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா தாவேகா வந்து இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி திமுக பண்ற மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒண்ணுமே செய்யல. அவர் வராரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இல்ல ஒரு மேடையில ஒரு 3 நிமிஷம் பேசுறாரு, இல்ல மாநாடுல பெருசா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போறாரு. இதை தாண்டி எதிர்கட்சி அரசியல் பெருசா எதுவுமே செய்யலையே, உங்களை நம்பி நாங்க எப்படி வாக்கு செலுத்துறது அப்படின்னு. நீட் தேர்வுக்கு இவங்களுடைய ரெட்டை நிலைப்பாடை பத்தி அவர் பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரு. அதே மாதிரி சிஏஏ என்ஆர்சி போன்ற எல்லா விஷயங்களும் பேசுறேன். எல்லாரும் பேசுவாங்க, நாங்களும் பேசுவோம். அதான் சொல்றேன், நாங்களும் எல்லாரும் அதான் சொல்றேன். எல்லாருமே பேசுறாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. இல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இல்ல சார். இப்ப அறப்போர் இயக்கம் ஜஸ்ட் ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வராங்க. அதான் சரி, அறப்போர் இயக்கம் ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல்கள் கொண்டு வர்றது, இல்ல அந்த ஆணவ படுகொலை எப்ப வேற ஏதாவது பண்றது, இல்ல ஏகப்பட்ட பேரை கோயில் நுழைவு போராட்டத்தில் இன்னும் கூட வெளியே நிக்க வச்சிருக்காங்க, அவங்கள கோயிலுக்குள்ள கொண்டு போய் ஏகப்பட்ட சமூக நீதி வழிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி போராட்டத்துக்கு ஒண்ணு கூட போய் நிக்கலையே அப்படின்னு. ஒரு கட்சிக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதை வந்து இது இப்படி நம்ம ஃபாலோ பண்ணி இப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த கட்சிகள் ஃபாலோ பண்ணும். நாம் தமிழருக்கு ஒரு கட்சி வந்து அவர் சீமான் என்ன சொல்றாரோ அதுதான், அந்த மாதிரிதான் இருக்கும். திமுகவுக்கு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, தலைமை என்ன சொல்றது ஃபாலோ பண்ணி போகும். இந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும், ஒரு செயல்பாடுலையும் இப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றது இருக்கும். தாவேகாவுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்போ வரைக்கும் நீங்க கேட்ட எதிர்பார்ப்பு எல்லாமே அவங்க செய்வாங்கன்றதை நான் நம்புறேன். இதற்கு மேலாவது அவங்க செய்யணும் அப்படின்றத நான் எதிர்பார்ப்பாவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. சரி, ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை கொடுத்து உங்களை கருத்துக்கு நன்றி.